ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரமல் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் 1 கப் எடுத்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருப்போம். அது நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். பாருங்கள், லைட்டாக மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கலர் மாறிடும், ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ரொம்ப கலரும் மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், கரைஞ்சி வந்துச்சு, ஃபுல்லாகவே கலரும் சூப்பராக வந்திருக்கு. போதும். இப்போ பட்டர் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் 1/2 கப் போட்டுக்கலாம். விப்பிங் க்ரீம் இது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும், கூலிங் இருக்க தேவையில்லை. சால்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் போட்ட உடனே நமக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஜாரில் மாற்றிக்கலாம். இது ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், லேயரில் கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.